ஏ ஆனவர் பிஐ விட 3 மடங்கு வேகமானவர். அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க, பிஐ விட 24 நாள் வந்து முன்னாடியே முடிச்சிருவார் ஏ. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க தான் கேள்வி. வந்து எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு ஏ பி ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏ வந்து 3 மடங்கு வேகமானவர், பி வந்து 1. அதாவது ஏ வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 பங்கு வேலை முடிக்கிறாருன்னா பி வந்து 1 பங்கு வேலை முடிப்பார். இது வந்து வேலையோட விகிதம் இல்லையா, ஒர்க் எஃபிஷியன்சியோட விகிதம். இது அப்படியே நம்ம திருப்பி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி எதுனா என்ன ஆகும்னா நமக்கு வந்து நேரம் டைமோட ரேஷியோ கிடச்சிரும். 3:1 வந்து 1:3 திருப்பி போட்டிங்கன்னா நேரத்தோட விகிதம் கிடச்சிரும். இந்த மாதிரி நிறைய சம்ம நான் கொடுத்துருப்பேன். இது வந்து திருப்பி போட்டால் நேரத்தோட விகிதம் கிடைக்கணும். அது ஏன்ற வந்து இந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஏன் வந்து திருப்பி போட்டால் நேரத்தோட விகிதம் கிடைக்குதுன்னு. இப்போ பாருங்கள், இது என்ன அர்த்தம்னா 3 பங்கு வந்து ஒரு நாளில் முடிகிறாரு இல்லையா, இதுக்கு வந்து 1 பங்கு 3 நாள் முடிகிறாரு, இதான் அர்த்தம். இது அப்படியே இது மட்டும் நம்ம கேள்வி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ வந்து பிஐ விட 24 நாள் முன்னாடியே முடிச்சிடறாரு. இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 3 பங்கு வந்து ஒரு நாளில் முடிக்கிறாரு. ஓகேவா, இதுதான் கேட்டிருக்கு. 3 பங்கு ஒரு நாளில் முடிக்கிறாரு, 1 பங்கை 3 நாளில் முடிக்கிறாரு. இதை வச்சு அப்படியே எழுதிட்டே போவோம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது இதை டபுள் பண்ணிக்கலாம் இல்லையா. 6 பங்கை 2 நாளில் முடிக்கிறாரு. அது 2 நாள் ஆச்சு, நான் இதை அப்படியே டபுள் ஆகிடும் இல்லையா. அதேமாதிரி இந்த 4 நாளில் பெத்தனை முடிப்பார். இதை டபுள் பண்ணினா நான் 8 நாளில் இது டபுள் ஆகிடும் இல்லையா, 24 பங்கு முடிப்பார். இதே மாதிரி தான் இவரும் 3 பங்கு ஒரு நாளில் முடிகிறார், 1 பங்கு 3 நாளில் முடிகிறார். இது அப்படியே மாறி மாறி தான் வரும். இங்கே டபுள் பண்ண 2 பங்கு 6 நாள், இங்கே 2 6, இது அப்படியே மாறி மாறி வர மாதிரி தான் இருக்கும். இதை டபுள் பண்ண 4 பங்கு 12 நாள், 8 பங்கு 24 நாள், இங்கே 24 8, இங்கே 8 24, மாறி மாறி தான் வரும் இதில். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும்னா 24 நாள் முன்னாடியே முடியாது கொடுத்தாருங்க. இங்கே 4 பாருங்கள், 8 நாள் 24 நாள், இப்போ வந்து 16 நாள் தான் இருக்குது. நமக்கு வந்து 12 நாள் டிஃப்ரென்ஸ் வரணும். இங்கே எந்த நாளுக்கும் வந்து 12 டிஃப்ரென்ஸ் வராது, இந்த இதுக்கு மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கூட ஒரு 4 நாள் சேர்த்துக்கலாம். 4 நாள் சேர்த்தா என்ன ஆகும், 12 பங்கு முடிப்பார் இல்லையா 4 நாள். அப்போ இந்த 24 கூட 12 சேர்த்துனா என்ன ஆகும், 36 பங்கை வந்து 12 நாளில் முடிகிறாருன்னு அர்த்தம். இவர் கூட ஒரு 4 நாள் சேர்த்து என்ன ஆகும், 12 பங்கை வந்து 36 நாளில் முடிகிறான்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 24 வரும். கேள்வியில் 24 கொடுத்தாங்க இல்லையா, அப்போ இப்போ வந்துச்சு பாருங்க. அப்போ இதுதான் அர்த்தம். இதுதான் அர்த்தம், ஏ வந்து 36 பங்கு 12 நாளில் வந்து ஒரு வேலையை முடிச்சதான்னு அர்த்தம். பி வந்து 36 நாளில் அந்த வேலையை முடிகிறாருன்னு அர்த்தம். இந்த 24 டிஃப்ரென்ஸ் வந்துச்சு இல்லையா. ஆனால் எக்ஸாமில் இவ்வளோ வந்து நம்ம எழுத முடியாது. அதனால ஷார்ட்டாக நம்ம எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இது கண்டுபிடிச்சோம் இல்லையா 24ன்றது, இதுதான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து வேலையோட விகிதம் சொன்னேன் இல்லையா. வேலை நேரம் மொத்தம் 36 பங்கு ஆச்சா. எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 12 நாளில் முடிக்கிறாரு, 12. இந்த இவர் முடிக்கும்போது பி வந்து என்ன பண்ணியிருப்பார், பி வந்து 12 பங்கு தான் முடிச்சிருப்பார். 12 36 நாள் 36. இதை வந்து 12 டேபிள் ஆச்சுன்னா ஆகும், மேலே இருக்க ரேஷியோ ஆகும் 3:1, கீழே 1:3. இந்த ரேஷியோ தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3:1 1:3. இப்போ இந்த 12ஆல் பெருக்கணும். இந்த குறிப்பிட்ட ரேஷியோ வந்து 12ஆல் பெருக்கினா நமக்கு இது கிடைக்குது இல்லையா. இதை நம்ம ஷார்ட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் இதெல்லாம் போட தேவை, புரியுறதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்கு இது கொடுத்துட்டாங்க இல்லையா கேள்வியில், இந்த 12ஆல் பெருக்கினா இந்த ரேஷியோ கிடச்சிது இல்லையா. இந்த 12 நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, வித்தியாசம் தான் இந்த 12 இல்லையா. கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 தான் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. 24 நாள் முன்னாடியே முடிச்சிடாரு. அப்போ 2 பேருக்கு வித்தியாசம் தான் இது இந்த 24. அப்போ 2 வித்தியாசம் இந்த கண்டுபிடிச்சா ஆகும், இந்த மைனஸ் பண்ணால் 3 - 2 இது 2. இந்த 2 தான் வந்து 24. அப்போ 1 டேபிள் ஆச்சு, 2 டேபிள் ஆச்சுன்னா ஆகும், இது 1 டைம் 12 டைம் இல்லையா. இப்போ 1 பங்கு வந்து 22, 1 பங்கு வந்து 12ன்னு அர்த்தம். இந்த 12 வந்து இது பெருகுனாலே வந்துடும். இந்த 12 பெருகுனா ஆகும் 36 12. இந்த 12 பெருகுனா 12 36. இந்த ரேஷியோ வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ரேஷியோ வந்து இந்த 12 பெருகுனாலே கிடச்சிரும். அதாவது இந்த வித்தியாசம் கண்டுபிடிச்சாலே, இந்த 1 பங்கு கண்டுபிடிச்சாலே இவங்க வந்து இந்த ரேஷியோ வந்து எதால் பெருக்கியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சில சம்மில் வந்து இங்கே வந்து வித்தியாசம் வந்து 24 கொடுத்தனால மைனஸ் பண்ணிட்டோம். சில சம்மில் 2 பேர் சேர்ந்து 24 நாளில் முடிகிறாங்கன்னா என்ன பண்ணோம், சேர்ந்துன்னு வரும்போது 2 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4 வந்து 24னா 1 வந்து இந்த 6, அப்போ வந்து 6ஆல் பெருக்கணும். இந்த இடத்துல வந்து வித்தியாசம் சொன்னதுனால மைனஸ் பண்ணி 2 வந்து 24 எடுத்துக்கலாம். இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா, இதை வச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம்மாக எடுக்கலாம், டோட்டல் ஒர்க் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு 3 பங்கு முடிக்கிறாரு. மொத்தமாக எத்தனை நாள் வேலை செஞ்சு முடிக்கிறாரு, 12 நாளில் முடிக்கிறாரு. 2 மல்டிப்ளை இது 36. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 பங்கு முடிக்கிறார் இவர் இல்லையா. ஒரு நாளைக்கு 1 பங்கு முடிக்கிறாரு, 36 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 1 × 36 போட்டால் மொத்தமாக வந்து 36 பங்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம நார்மலாக எல்சிஎம் எடுத்துடலாம். இப்போ இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா, 12 கண்டுபிடிச்சாச்சு. இதை பண்ண 12 36. ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து 36 நாளில் முடிக்கிறாரு. இது எழுதிக்கங்க. எல்சிஎம் எடுத்தால் 36. இப்போ டிவைட் பண்ணுவோம் இல்லையா, எல்சிஎம்மால் டிவைட் பண்ண ஆகும், இது 3 1. ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 பங்கு முடிக்கிறாரு, பி 1 பங்கு முடிக்கிறாரு. 2 பேர் சேர்ந்தால் 4 பங்கு முடிப்பாங்க. மொத்த பங்கு வேலை என்னது 36. 36 4 9. ஆன்சர் என்னது, ஆன்சர் வந்து 9 தான் ஆன்சர்.
நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்டெப்பு கூட போட தேவையில்ல, இதுக்கெலாம் தேவையே இல்லை. 12ன்னு கண்டுபிடிச்சோமா, அது பெருக்குனால அது இது வந்துச்சு. 3 இன்ட்டு ஒரு நாளைக்கு 3 பங்கு 12 நாள் என்ன பண்ணும், 3 இன்ட்டு 12 36. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு நாள் ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 பங்கு, பி வந்து 1 பங்கு, சேர்த்தானே இது 4. பிரச்சனை 9. ஆன்சர் வந்து 9. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆன்சர் வந்து 9. இதே மாடலில் ஒரு சம் இருக்குது. அதில் வந்து 2 பங்கு, இங்கே 3 மடங்கு கொடுத்துருக்காங்க, 2 மடங்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாடல் சம்மை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. சேம் மாடல் சம்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து இதே சம்மை வந்து நார்மல் மெத்தடில் தான் சால்வ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்பேன், நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த சம் வந்து இந்த மாடலில் வந்து சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வருதான்னு பாருங்கள். அதில் வந்து நார்மல் மெத்தட் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தடில் வந்து இந்த சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாடலில் வந்து அந்த சம் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் வருதான்னு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். டைம் அண்ட் ஒர்க்கோட மற்ற சம்ஸும் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.